ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு பீகாக் வால் ஹேங்கிங் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்காக ஒரு பீகாக் நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ட்ராயிங் தான் இது. நான் ஆல்ரெடி பென்சில் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே தான் உங்களுக்கு ஸ்கெட்சில் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணால் போதும். இப்போ இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு கார்ட்போர்ட் மேலே வச்சு அவுட்லைன் ட்ரா பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதையும் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ப்ளூ கலர் பேப்பர் எடுத்துருக்கேன். திரும்ப இதுலேயும் இதை வச்சு நம்ம அவுட்லைன் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு கார்ட்போர்டில் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, ஸோ அதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த கார்ட்போர்ட் மேலே க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இந்த பேப்பரை அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடில் நம்ம ஒரு ஃபெதர் ஷேப் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபெதர் ஷேப் அப்படின்னா நார்மலாக லீஃப் ஷேப் கட் பண்ணி எடுப்போம் இல்லையா, ஸோ அது மாதிரி தான் ஒரு லீஃப் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த சைடில் இருந்து அப்படியே ரொம்ப நெருக்கமாக குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டே வர போகிறோம், ஒரு ஃபெதரோட லுக் கொடுக்கறதுக்காக. ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் எல்லோ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ அகைன் இதையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அதே ஷேப்பில் தான் கட் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் இதை விட சின்ன சைஸில் ப்ளூ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ சேம் கட்டிங் தான், அதில் எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி. இப்போ இந்த குட்டி பேப்பர்லையும் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கலாம். இதில் பேப்பர் ஸ்டிக் தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு தின் ப்ரஷில் ஸ்டிக் எப்படி வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வந்துட்டு லாஸ்ட்டில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். ஸோ நம்மளோட பேப்பர் ஸ்டிக் ரெடி. ஸோ இதோடைய டிப்ஸ் ரெண்டுத்தையும் கட் பண்ணிடலாம், ஈவன் ஆக்கிடலாம். இப்போ நம்மளோட க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இந்த ஸ்டிக்கை எப்படி ஒட்டிடலாம். இப்போ இதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த எல்லோ கலர் ஃபெதரை ஒட்டிடலாம். ஸோ இதே மாதிரி மீதி இருக்கிற ரெண்டுத்தையுமே க்ளூ அப்ளை பண்ணி இதோடைய சென்டரில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ஃபெதர் ரெடி. ஸோ இதே மாதிரி கொஞ்சம் ஃபெதர்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். 7 ஃபெதர் பண்ணியிருக்கேன் இந்த சைஸில். அதுக்கப்புறமா குட்டி ஃபெதர்ஸ் கொஞ்சம் பண்ணிக்க போகிறோம். இது 6 பண்ணால் போதும். ஸோ அதை விட குட்டி சைஸ் ஸ்டிக்கில் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் அந்த ஃபெதரோட சைஸும் சின்னதாக இருக்குது. ஸோ மெஷர்மெண்ட்ஸ் எப்படின்னா அதில் எல்லோ கலர் பேப்பர் எந்த சைஸில் இருக்குமோ இதில் க்ரீன் கலர் பேப்பரே அந்த சைஸில் தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் நம்ம கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதில் நம்ம இந்த ஃபெதர்ஸ்லாம் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் எப்படி ஒட்டுறோமோ ஸோ அதே மாதிரி இந்த சைடும் பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா மேலே ஒரு ஃபெதர் ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு அரேஞ்ச் கூட பண்ணி வச்சிடலாம். ஸோ எப்படி நம்மளுக்கு வேணுமோ ஒட்ட போகிறோமோ ஸோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டிடலாம். அப்போ கூட ஈஸியாக இருக்கும். கரெக்டாக இந்த சைடு எப்படி இருக்கோ அது மாதிரி பார்த்து அதே மாதிரி அந்த பக்கமும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இதெல்லாம் ஒட்டியாச்சு. இப்போ இந்த குட்டி குட்டி ஃபெதர்ஸை இந்த மாதிரி சென்டரில் பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ இது நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக மேலே நான் வந்து ஒரு டேப் போட்டுக்கிறேன். டேப் இல்லைனாலும் சும்மா ஒரு ஒயிட் பேப்பரில் க்ளூ அப்ளை பண்ணி கூட இதுக்கு மேலே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மேலேயும் நம்ம ஒட்டிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ அதை அப்படியே திருப்பிடலாம். இப்போ நான் வந்து இதை எதாவது டெக்கரேட் பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்காக நான் வந்து என்கிட்ட 3D அவுட்லைனர் இருந்தது. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணி இதில் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட அவுட்லைனர் இல்லைனாலும் பரவாயில்ல, வேறு ஏதாவது வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸ்டோன்ஸ் இல்லை பீட்ஸ் யூஸ் பண்ணி. ஆக்சுவலி இது என்னாச்சுன்னா, நான் இந்த மாதிரி இந்த 3D அவுட்லைனர் கொடுத்து முடிச்ச உடனே ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். என்னோடய மொபைல் வந்து டப்புன்னு மேலே விழுந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஒரு மாதிரி கலைஞ்சி இருக்கு இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு மேலே ஸ்டோன்ஸ்லாம் ஒட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம இதில் அங்கங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணலாம். என்கிட்ட இதெல்லாம் இருந்தது, ஸோ அதனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஐஸ்க்கு வந்து பிளாக் கலர் கிறிஸ்டல் இருந்தது, ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ லாஸ்ட்டாக நம்ம அந்த பீகாக்குடைய ஹெட்டில் வைக்கிறதுக்காக குட்டியாக டூத் பிக் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து உடச்சி எடுத்துருக்கேன் சின்னதாக. ஸோ அதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி ஒரு பேர்லை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இதையும் நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணிடலாம். இதையுமே நம்ம எப்படி ஃபெதர்ஸ் பேஸ்ட் பண்ணமோ அதே மாதிரி பின்னாடி வச்சு பேஸ்ட் பண்ணிடலாம். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, இந்த கார்ட்போர்டில் ஒரு ஹோல் மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே இன்சர்ட் ஆச்சு. ஸோ அதனால் அங்கேயே நான் இன்சர்ட் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இதுக்குள்ளே இருக்கிறதுல இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய பீகாக் வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே நம்ம வந்து பின்னாடி ஏதாவது சாட்டின் ரிப்பனோ இல்லை த்ரெட்டோ யூஸ் பண்ணி ஹேங் பண்ணுறதானாலும் ஹேங் பண்ணிக்கலாம். அப்படின்னா டபுள் சைட் டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டபுள் சைடட் டேப் தான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த 3D அவுட்லைனர் வந்து கலைஞ்சிச்சு இல்லையா, அது ஆக்சுவலி ட்ரை ஆனதுக்கப்புறம் அவ்வளோவா தெரியல. வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் தெரியுது, பட் நேர்லேயே அந்த அளவுக்கு அது தெரியல. ஸோ இப்போ அதை அப்படியே நம்ம வாலில் ஹேங் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பீகாக் வால் ஹேங்கிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு பீகாக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் பீகாக் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.